அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் எண் கணிதத்தை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் சுக்கிரனின் ஆதிக்கம் சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். 6ஆம் எண் என்பது 6, 15, 24ஆம் தேதியில் பிறந்தவர்களும் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் அனைத்தையும் கூட்டுகின்ற பொழுது 6 கூட்டுத்தொகை வருவர்களும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகும். சுக்கிரன் என்பது நவ கிரகங்களில் சுகவாழ்வுக்கும் சொகுசு வாழ்வுக்கும் காரகன் ஆவார். சகலவித சுகவாழ்வுக்கும் காரகனான எண்ணிலே பிறப்பதனால சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த 6ஆம் எண்ணின் சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது உணவு வகையில் அறுசுவை சொல்வார்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு 6 முகம் கொண்டதாகும். 6 படை வீடு என்பது உண்டு. அடுத்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு விஷயங்கள் 6ஆம் எண்ணின் ஆதிக்கம் கொண்டதாக இருக்கிறது. இந்த 6ஆம் எண்ணின் பிறந்தவர்களுடைய குணாதிசத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நேர்மையான குறிக்கோள் கொண்டவராக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருப்பார்கள். தன்னலம் கருதாமல் விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். பொறுமைசாலியாக இருப்பார்கள். கோபம் உண்டு. தற்பெருமை, புகழ்ச்சிக்கு ஆசைப்பட மாட்டார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சகிப்புத்தன்மையானது சற்று உண்டு. தன்னம்பிக்கையும் அசட்டு தைரியமும் இருக்கும். சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஆற்றலானது இருக்கும். கலை, இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம் அதிகப்படியாக இருக்கும். ஆடை ஆபரண விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை அனுபவிப்பதிலும் வல்லவராக இருப்பார்கள். பல்வேறு விஷயங்களை அடையக்கூடிய யோகமானது, பல்வேறு சொத்துக்களை அடையக்கூடிய யோகமானது இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். சமூக நல பணிகளிலும் நாட்டம் அதிகப்படியாக இருக்கும். பல்வேறு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இவர்களுக்கு உண்டு. அடுத்து பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சற்று குள்ளமாகவும் குண்டாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் பார்க்கின்ற பொழுது காய்ச்சல், இருமல், சக்கரை வியாதி, மர்ம உறுப்புகளில் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை நிலைன்னு பார்க்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். காதல் விஷயங்கள் சற்று அதிகப்படியாக இருந்து சில பேர் பார்த்தீங்கன்றால் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் ஒற்றுமை நிறைந்ததாகவும் இருக்கும். நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களும், வீட்டில் நவீனகரமான பொருட்களை வாங்கி வைத்து அனுபவிக்கக்கூடிய யோகங்களும் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் செல்வம் செல்வாக்கு இவர்களை தேடி வரும். இவர்களை புரிந்து மற்றவர்கள் நடந்து கொள்வது சற்று கடினம்.